நடிகர் அஜித்குமாருடைய தாயார் மோகினி மணி நேற்று அதிகாலை சென்னையில காலமாகியிருக்காங்க. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமா அவங்க உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த செய்தி மக்கள் பலருக்குமே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில நடிகர் அஜித்குமாரோட தான் அவங்களுடைய தாயார் மோகினி வசிச்சுட்டு வந்திருக்காங்க. உடல்நலக் குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று அதிகாலை காலமாகியிருக்காங்க. இந்த நிலையில தான் துபாயில இருந்த நடிகர் அஜித்குமார் தன்னோட தாயார் மறைவு செய்தி கேட்டு உடனடியா துபாயில இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. இந்த செய்தி கேட்டு பல திரையுலகினரும் ரசிகர்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில அஜித்குமாருடைய தாயார் மறைந்த செய்தியை அறிந்ததும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சென்னையில இருக்கிற அஜித்துடைய இல்லத்துக்கு நேரடியா போய் அஞ்சலியும் செலுத்தி இருக்காரு. அதோட நடிகை த்ரிஷாவும் முதல்வர் விஜயுடன் சேர்ந்து சென்று அஜித்தோட தாயாருக்கு அஞ்சலியும் செலுத்தி இருக்காங்க. விஜய் அவர்கள் அஜித்குமாருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நேர்ல ஆறுதலும் சொல்லியிருக்காரு. மேலும் அஜித்துடைய தாயார் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட முதல்வர் விஜய் காலையிலேயே இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அருமை நண்பர் அஜித்குமாரின் தாயார் மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு ரொம்பவே வேதனை அடைஞ்சேன். அவங்களுடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில எல்லா நிலையிலுமே அரணா இருந்து ஆதரித்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் அஜித்குமாருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.